பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ இதை விசுவாசிக்கிறியா? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார். அது என்ன? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன். ஜென்ரலாக எல்லாரும் உயிரோடு தான் இருக்கோம், நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா, மத்தேயுவில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், ஒருத்தர் கேட்பார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவருடைய சீஷன் கேட்பார், நான் போய் என்ன பண்ணுறேன், மரித்து போயிருக்கிறாங்க, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன், அந்த செய்முறைகளை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஏசப்பா இப்போ மரித்து போயிட்டு அதுக்கு அடக்கம் செய்யக்கூடாதா? அதை ஆண்டவர் வெறுக்கிறாரா அப்படின்ற கேள்வி வரலாம். அப்படி இல்லை. என்ன அப்படின்னா, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மரித்தவர்கள், உலக வாழ்க்கையில் பிழைத்திருக்கிறவர்கள். அதன் அர்த்தத்தில் தான் அவர் சொன்னார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த கானானிய ஸ்திரீ என் மகள் ரொம்ப கொடிய வேதனையோடு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு எப்படி கொடுக்கறது? அப்போ கானானிய ஸ்திரீயை பற்றி நாய்க்குட்டி சொல்கிறாரா? ரொம்ப கேவலமாக சொல்கிறாரா அப்படின்னா, அது பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆழம் இருக்குது. அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். பட் நம்ம அதை பற்றி இங்கே பேசலை. எந்த ஒரு விஷயத்தையும் ஏசப்பா பேசுகிறாருன்னா அதில் ஆழம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மரித்தவர்களை அவர் மரித்தோர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன். அப்படின்னா நாம் மாம்ச பிரகாரமாக வாழ்ந்து மாம்ச கிரியைகளையே செய்து கொண்டு இருக்கும்போது, நாம் உலக பிரகாரமாக உயிரோடு இருந்தால் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மரித்தவர்களாய் காணப்படுகிறோம். இன்னொன்று, ஏசப்பாவின் பார்வைக்கு முன்பாக நாம் மரித்தவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி மரித்தவர்களாய் காணப்படுகிறோம்? மாம்சத்தின் கிரியைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், களியாட்டம், போதை வஸ்து, புறங்கூறுறது, குற்றம் கூறுகிறது, மன்னிக்காத தன்மை, ஏற்றுக்கொள்ளாத தன்மை, அரவணைக்காத தன்மை, விட்டு கொடுக்காத தன்மை, மேட்டிமை, பெருமை, வைராக்கியம், பழிவாங்கும் எண்ணம், துர்குணம், ஆணவம், துரோகம், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ மாம்சத்துக்குரிய கிரியைகளினால நாம் மரணித்து போயிருக்கிறோம். இயேசுவின் பார்வைக்கு முன்பாக மரித்தவர்களாய் காணப்படுகிறோம். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுறான், என்றென்றைக்கும் அவன் மறியாமலும் இருப்பான். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறியாமலும் இருப்பான். இன்னொன்று, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். மாம்ச கிரியைகளோடு வாழ்கிறவர்கள் மரித்து போவார்கள், மாம்ச ரீதியாகவும் மரித்து போவார்கள்.
அந்த மரணத்திற்கு பின்பாக கிடைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை அவர்கள் அடையாமல் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு இரண்டாம் மரணமாகிய அந்த மரணத்திற்கு அவர்கள் பாத்திரவான்கள் ஆவார்கள் என்று தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு. அதே ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், பொறுமை, தாழ்மை, இரக்கம், அதிகாலையில் தேவனை தேடுறது, ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சித்து கேட்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சித்து வாசிக்கிறது, தியானிக்கிறது, அதை உட்கொள்கிறது, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது, ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருக்கான நேரத்தை ஒதுக்கிறது, ஆண்டவருடன் ஐக்கியப்படுகிறது, இப்படி பல விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்குது. இதன் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இயேசுவின் பார்வைக்கு முன்பாக நாம் உயிருள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி இருக்கிறவங்க தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். வெறுமனே மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்திட்டு மாம்சத்தின்படி வாழ்ந்து அதன்படி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களால் இந்த நித்திய ஜீவனை அடைய முடியாது. அவங்க முதலாவது உயிரோடே இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா இங்கே டிக்ளேர் பண்ணுறார். நாம் தான் யோசித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிரோடு இருக்கிறோமா, இல்லை இன்னும் செத்தவர்களாகவே காணப்படுகிறோமா அப்படின்னு நாம் தான் யோசித்து பார்க்கணும். நாம் ஒருவேளை செத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா உயிரோடு வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், உயிரோடு தான் வாழணும். நம்ம என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைக்கிறோமோ அப்போ தான் நம்ம உயிரோடு வாழ முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். இல்லைன்னா மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு காலம் நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியாது. இன்றிலிருந்தாவது ஒரு தீர்மானத்தை செய்வோம். நம்ம வாழ்க்கையில் மாம்ச கிரிகைகளை வெளிப்படுத்தாதபடி, மாம்ச கிரிகைகளின்படி வாழாதபடி, ஆவிக்குரிய கிரியைகளின்படி வாழவும், ஆவிக்குரிய கிரியைகளை வெளிப்படுத்தவும் நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். அவரை விசுவாசிக்கும் போது தான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.